ஹலோ வியூவர்ஸ், நம்ம பாக்ஸமி சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக, அதாவது எனக்கு எடிட்டிங்னா என்னன்னே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு எஃபெக்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான டைப்பில் ரொம்பவே ஈஸியாக ஒரு நியூ இயர் மேனிப்புலேஷன் பிக் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ தான் நண்பா நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைனிங்காக சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபோட்டோவை எப்படி ஈஸியாக கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், எப்படி லேயர் கன்வெர்ட் பண்ணணும், எப்படி நம்ம மேனிப்புலேஷன் என்ன, கிளாசிக்னா என்ன, நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க நண்பா. இந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக எஃபெக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக ஒரு ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதாவது இதோடைய கான்செப்ட் என்னென்னா, அதாவது இந்த 2018லேருந்து 2009க்கு வந்து அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கிளாஸ் மேலே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2018 அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பிங்கும் 2019 அப்படிங்கிற டெக்ஸ்ட் பிங்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 2018 2009 அப்படிங்கிற ரெண்டு டெக்ஸ்ட் பிங்கும் டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2018 அப்படிங்கிறத இங்கே ஆட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2009 அப்படிங்கிறதையும் இதில் ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரோக் பண்ணலாம். இந்த பார்டரை சூஸ் பண்ணிக்காங்க. பார்டரை சூஸ் பண்ணிட்டு ஒயிட் கலரில் பார்டர் கொடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ஃபயர் ஒர்க்ஸை வந்து நீங்கள் பிங்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஃபயர் ஒர்க், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் பிங், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி நியூ இயர் பிங், இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ அதில் ஆட் பண்ணலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதாவது இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ இந்த பலூன் வந்து இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறத வச்சுக்காங்க. இந்த பலூன் வந்து அதாவது இந்த 2018 அப்படிங்கிறத அதுக்கு பக்கத்தில் வந்து இதை ஆட் பண்ணிக்காங்க. அதாவது அது மேலே வந்து பறந்து போகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறத கீழே கொண்டு வந்துக்காங்க. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பிங்கை வந்து என்ன பண்ணலான்னா இப்படி மேலே கொண்டு போய்க்கலாம். அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து மேலே வந்து அது பிளாஸ்ட் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறத கீழே கொண்டு வந்துக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து என்ன மெயினான ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, அதாவது ரொம்ப சிம்பிளாக வந்து, அதாவது என்ன எடிட்னா என்னன்னே தெரியாதவங்க கூட அவங்களோட நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எப்படி ஈஸியாக அவங்களோட பிக்கை வந்து ஒரு நியூ இயர் மேனிப்புலேஷன் பிக்கை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பிங்லாம் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்காங்க நண்பா. இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்த அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் கரெக்ஷன் பண்ணலாம். டூல்ஸை கிளிக் பண்ணிக்காங்க, அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க. அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். டோட்டலி இந்த கலரை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக்கில் ஆயில் பெயிண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. இந்த ஆயில் பெயிண்டிங்கை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு % மட்டும் வைங்க. மறுபடியும் எஃபெக்டை கிளிக் பண்ண அப்புறம் எஃப்எக்ஸை கிளிக் பண்ணிக்காங்க. அதில் வந்து ஹெச்டிஆரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 98 99 வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்காங்க நண்பா. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய லென்ஸ் பிளரை வந்து இதில் ஆட் பண்ணிக்காங்க. ஓகே, நம்மளோட லென்ஸ் பிளரை வந்து கிளிக் பண்ணிட்டு அதை பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா அது ஸ்க்ரீன் ஆகும். ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம இந்த கார்னரில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் லென்ஸ் ஃப்ளேரை வந்து அதையும் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆகும். ஸோ அதை வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸுக்கும் கீழே கொடுத்துக்கலாம். ஸோ இதோடைய 2 கெப்பாசிட்டியும் வந்து குறைச்சிருங்க.
ஸோ ஓகே நண்பா, இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்களும் ஒரு நியூ இயர் மேனிப்புலேஷன் பிக்கை வந்து எடிட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நண்பா, நான் ரொம்பவே ஒரு சிம்பிளான டைப்பில் தான் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி சொல்லி தந்துருக்கிறேன். பிகாஸ் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோனா லேயர்னா என்ன, எஃபெக்ட்னா என்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியலனா கூட இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தா கூட அவங்கள வந்து இந்த மாதிரி பிக் எடிட் பண்ணலாம், அவங்களோட நியூ இயர் பிக்காக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாதிரி தான், எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ணாமல் சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.